கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். சங்கீதக்காரன் தாவீது பாடின சங்கீதம், உமக்கு பிரியமானதை, உமக்கு விருப்பமானதை செய்வதற்கு நான் என்ன பண்றேன்? விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை சங்கீதக்காரன் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எல்லாரும் நம்முடைய பிரியத்தை தான் அதிகமாய் விரும்புவோம். அதிகமாய் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய விருப்பங்கள், சுய விருப்பங்கள் தான் அதிகமாக மையப்படுத்துவோம். ஐயா, எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் பிடிக்கும், இந்தந்த காரியங்கள் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும். ஒரு ஆகாரம் காரியமாய் இருந்தாலும் சரி, ஒரு வீட்டினுடைய காரியமாய் இருந்தாலும் சரி, நமக்கு பிரியமான காரியத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா இடங்களிலும் நிவர்த்தி செய்யும்படியாக ஆசைப்படுவோம். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது இந்த இடத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர் செய்கிற ஒரு நல்ல ஜெபத்தை பார்க்கும் பொழுது, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நான் என்ன பண்றேன்? உமக்கு பிரியமானதை செய்வதற்கு நான் என்ன பண்றேன்? விருப்பப்படுகிறேன். இப்ப ஆண்டவருக்கு எது பிரியம், எது பிரியம் இல்லாதது, அதை அறிந்து கொண்டு நாம் ஜெபம் செய்யும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, அவர் என்ன பண்ணுவார்? உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை, விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவதற்கு போதுமானவராயிருக்க. எப்பொழுதுமே நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சுய காரியத்தை தான் அதிகமாய் மையப்படுத்தி பேசுகிறோம். ஆண்டவரே, எனக்கு என்னென்ன காரியங்கள் இருந்தால் நான் நன்றாயிருப்பேன், என்னுடைய சுய தேவைகளை சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது இதிலிருந்து மாறுபடுகிறார். உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். அதே சங்கீதக்காரன் பாடும் பொழுது, சங்கீதம் 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அதில் அவர் பாடுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன பண்ணுங்க? போதியும். ஆமா, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை போதி. அப்போ ஒன்று அவர் கேட்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். அடுத்தது அவர் பாடும் பொழுது, உமக்கு பிரியமானதை செய்வதற்கு என்ன பண்ணலாம்? போதித்தருள், எனக்கு போதியுங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் எனக்கு போதிங்க. அதே போலதான் இதே சங்கீதக்காரன் பாடுகிற இன்னொரு பாடலை பாடும் பொழுது, சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 30-31 வாசிங்க. சங்கீதம் 69, 30, 31. அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகும்பும் உள்ள காளையுரத்தை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஆமென். எது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் என்ன பண்ணணுமா? மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரியுமுள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். அதுவே தான் சபையில் நம்ம அதிகமாய் பாடல்களை பாடி ஏன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை மகிமைப்படுத்துவது மிகவும் அவருக்கு பிரியமான ஒரு பலியாய் காணப்படுகிறது. ஆகவேதான் கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, பாட்டினால் துதித்து அவருடைய அதிசயங்களை எல்லாம் விவரித்து நீங்க துதிக்கும் பொழுது, உண்மையாக கர்த்தர் அந்த பலிகளில் என்ன பண்றார்? பிரியமுள்ளவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் நல்ல வாய்களை திறந்து பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் பாடுகிற அந்த பாடலின் தொனியானது கர்த்தருடைய மகிமையான பிரசனத்தை என்ன பண்ணும்? இறக்கி கொண்டு வரும். ஆகவேதான் பாடல் பாடுவது, நம்ம நினைக்கிறோம் பாடல் தானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல, பாடல் பாடுகிறதில் கர்த்தருடைய மகிமையான பிரசனம் நம்மை முழுவதுமாய் ஆளுகை செய்வதை நீங்க உணர முடியும். நம்ம நினைக்கிறோம் எடுத்த உடனே போய் அப்படியே ஜெபம் பண்றோம். இல்ல, நல்ல பாடல்கள் பாடணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். உங்கள் பாட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுகிற பாடல், உணர்ந்து பாடுகிற பாடல். ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது பாடும் பொழுது, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், அவருடைய பாடல்களினால்தான் கர்த்தரை அதிகமாய் மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்தினபடியினால்தான் கர்த்தர் ஆடுகளுக்கு பின்பதாய் போய்கொண்டிருந்த தாவீதை சிங்காசனத்தின் மீது அமர வைத்தார். உள்ளத்தின் ஆழத்தில் நீங்க பாடுகிற பாடல் எப்படி இருக்கணும்? மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக அல்ல,
மனுஷனை புகழ்ந்து பாடுவதற்காக அல்ல, நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமென் கல்வாரியை நினைத்து நீங்கள் உருகி பாடும் பொழுது மனம், ஐயா எனக்காக ராஜா இறங்கி வந்தீர், என்னுடைய பாவத்திற்காக அக்கிரமத்திற்காக இறங்கி வந்தீர் என்று சொல்லி உணர்ந்து எந்த ஒரு பாடலை நீங்க பாடும் பொழுது, என் பாவத்திற்காக மன்னித்த என் தேவனாகிய கர்த்தர், என்னுடைய தகப்பன் என்னை மீட்டெடுக்கும்படியாக ஆமென் அவர் இறங்கி வந்தவர் என்று சொல்லி உணர்ந்து நீங்க பாடும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். அப்படிப்பட்ட பலிகளில் தான் கர்த்தர் அதிகமாய் பிரியப்படுகிறார். அப்போ உமக்கு பிரியமானது, கர்த்தருக்கு எது பிரியம்? ஆமென், பாட்டினால் அவரை துதிப்பது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது அவருக்கு அதிகமாய் பிரியமாய் காணப்படுகிற ஒரு காரியம். எனக்கு ராகம் வராது, எனக்கு பாட்டு தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கு பாட்டு வந்தாலும் சரி, ராகம் வந்ததோ எது வந்ததோ, ஆனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க மனதார பாடுகிற பாடு, நீங்க மனதார பாடுகிற அந்த வார்த்தைகளின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு மனம் ஆமென் உருக்கத்தோடு கூட இறங்குகிற தேவன். ஆகவே கூச்சப்படாதபடி, வெட்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்துல நீங்க எங்க உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நல்ல கர்த்தரை பாடுங்க, நல்ல யெகோவா தேவனை கீர்த்தனம் பண்ணுங்க. அவரை மகிமைப்படுத்த தான் அவருடைய மகிமையான பிரசனம் இறங்கி வரும். எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியுமோ தெரியாதோ, ஏன் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்கிற நேரத்துல தான் ஆமென் விடுதலை அதிகமாய் காணப்படும். எப்ப விடுதலை காணப்படும் அப்படின்னு சொன்னா, நீங்க பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுதே கர்த்தர் என்ன பண்ணுவார்னா கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நீ எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை எக்கால சத்தத்தோடு உயர்த்தி பாடுகிறானோ, ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ராஜா, ஆமென் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக என் கரங்களை உயர்த்தி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறானோ, ஆமென் கர்த்தர் அந்த மனுஷனை அல்லது அந்த மனுஷியை ஆமென் ஆசீர்வதித்து அவனை உயர்த்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். உங்க இருதயம் திறக்கப்படணும். ஆமென், திறக்கப்படும் பொழுதுதான் ஆமென் கர்த்தர் அந்த பலியில பிரியமுள்ளவராய் காணப்படுகிறார். நமக்கு அநேக நேரத்துல வாய் திறக்கவே பட மாட்டேங்குது. பாடல் பாடுவதற்கு, நாவுகள் திறப்பதற்கு கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இல்ல, நீங்க ஒரு மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக ஆலயத்துக்கு வரல, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தரை ஆமென் ஆராதனை செய்யும்படியாக வரீங்க. அப்ப ஆராதனை நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்? நல்ல கர்த்தரை கரங்களை உயர்த்தி பாடி, கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்தும் பொழுது அவர் இறங்கி வருவார். ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிற யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில வந்து நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் ஆமென் எந்த ஸ்தானங்கள் எந்த இடமா இருந்தாலும் கர்த்தர் இறங்கி வருவார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப ஆலயத்தில் இல்ல, என் வீட்டுல கூட அவர் இறங்கி வருவார். எப்போ? அவருடைய நாமத்தை நீங்க புகழ்ந்து பாடும் பொழுது, கீர்த்தனம் பண்ணும் பொழுது, ஆமென் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தும் பொழுது அவர் இறங்கி வருவார். ஆகவே தான் சங்கீதக்காரன் 69 அவர் எழுதுகிறார், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அப்ப துதி, ஆமென், துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்ப கர்த்தரை துதிக்கிற துதி, இப்ப கர்த்தரை துதிக்கிற துதி எந்தெந்த இடங்கள் எல்லாம் காணப்பட்டது அப்படின்னு சொன்னா, எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். 6 நாட்கள் 6 முறை சுற்றி வந்தாங்க. ஆனா 7வது நாட்கள் அவர்கள் 7 முறை சுற்றி வந்து அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. அதே போலதான் உங்களுடைய வீடுகளிலும் இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம், கர்த்தரை கம்பீரமாய் பாடுகிற சத்தம் என்ன பண்ணணும்? ஆமென், எழும்ப வேண்டும். அப்ப அந்த எழும்புகிற சத்தம் தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, கட்டப்பட்டு இருக்கிற கட்டுகளில் இருந்தெல்லாம் விடுதலையை கொண்டு வரும். ஆகவேதான் அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்துல பவுலும் சீலாவும் குறித்து நம்ம வாசிக்கிறோம். தொழுமரத்தில் தங்களுடைய கால்களில் எல்லாம் சங்கிலிகளினால் பூட்டப்பட்டு இருக்கிற பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில தங்களுடைய சரீரத்தில் ரத்தம் வடிய அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தருடைய நாமத்தை துதித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது அந்த இடத்துல சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டது. ஆமென், உடனடியாக கர்த்தர் அவர்களை விடுவித்தார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்ப துதி, ஆமென், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான அந்தகாரத்தின் கட்டுகளை எல்லாம் உடைக்கும். அப்ப அவருடைய நாமத்தை என்ன பண்ணணுமா? பாட்டினால் துதித்து, நல்ல பாடலை பாடி கர்த்தரை துதிங்க.
நீங்க துதிக்க துதிக்க தான் அந்த அடிமையின் சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்படும், எல்லா கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும், குருடனுடைய கண்கள் திறக்கப்படும், முடவன் மாடை போல துள்ள முடியும் எப்பொழுது? துதி இருக்கும் பொழுது. ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுடைய வீட்டில் என்ன உண்டாம்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அப்ப அந்த ரட்சிப்பு இருக்கும் பொழுது, விடுதலை இருக்கும் பொழுது, உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? ஆமென், மேலாக கம்பீரமாய் எழுந்து புதிய பாடல்களை பாடி நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. ஆகவேதான் பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், நான் ஆவியோடும் ஆமென் என்ன பண்ணுவேன்? விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். எப்போ? விடுதலையை உணரும் பொழுதுதான் ஆவியில் விண்ணப்பம் பண்ணுகிற அந்த அனுபவம் காணப்படும். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமக்கு பிரியமானது. அப்ப அவருக்கு பிரியமானது ஆமென், நல்ல கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பது அவருக்கு பிரியம். அடுத்ததாக அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவது. நல்ல ஸ்தோத்திரத்தினால் கர்த்தரை மகிமைப்படுத்த 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 அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை எல்லாம் சபைப்படுத்தும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்க, ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்க. சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளுகிறவனை போல நீங்க காத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவர் திரண்ட தண்ணீர்கள் மீது வழி உண்டாக்குகிற தேவன். அப்ப நீங்க கற்றுக்கொள்ளும் பொழுது, அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை எல்லாம் ஆமென் அசைய பண்ணுவார், அந்த கட்டுகளை எல்லாம் முறித்து போடுவார். ஆகவே சோர்ந்து போய் வந்திருக்கலாம், ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு விமோச்சனம் இல்லாதபடி இருக்கிறோம், எந்த விதத்திலும் சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி நொறுங்கி போய் இருக்கிறோம் ஐயா, எங்களுக்கு யார் ஒரு விடுதலையை கொடுக்க முடியும்? யார் எங்களுக்கு ஒரு சமாதானத்தை சொல்ல முடியும்? யார் எங்களை தேற்ற முடியும் என்று சொல்லி வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆமென் சங்கீதக்காரனுடைய அனுபவம் தான் உங்க வாழ்க்கையில. நல்ல கர்த்தரை பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை துதிங்க. நல்ல துதித்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது உண்மையாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். எல்லா கிரியைகளையும் எல்லா கட்டுகளையும் உடைத்திருந்து போடுகிற தேவன். அவர் நிச்சயமாக முன்னால் மாமேன் உங்களுக்கு முன்பதாக செல்வார். எல்லா தடைகளை எல்லாம் உடைத்திருந்து போடுவார். எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் ஐயா, எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், வாழ்க்கையில விருத்தி இல்லாம இருக்கிறதே, விருத்தி இல்லாம இருக்கிற ராஜா, என் குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது அல்லது பாதாளத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது, எப்படி என் குடும்பத்தை நான் மீட்டுக் கொள்ள முடியும்? இன்னைக்கு நல்லா அறிந்து கொள்ளுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க வீட்டுல கர்த்தரை துதிக்கிற துதி நாவு எழும்பட்டும். ஒவ்வொருவரும் நாவுகள் கர்த்தரை புதிய பாடல்களை பாடி நீங்க கம்பீரிக்கும் பொழுது ஆமென், எத்தனை ஆண்டுகளாய் உங்கள் குடும்பம் அடிமைப்பட்டு இருக்கலாம், பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், அந்தகாரத்தின் உலகத்தின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பது மட்டுமல்ல, நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். எளிய காரியம்தான். நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே உங்களுடைய சிறையிருப்புகளை மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்போ இந்த அனுபவத்தை தான் சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது. எல்லா இடங்களிலும் கர்த்தரை பாடுகிற பாடலை அதிகமாய் பாடுவார். ஆகவே தான் சங்கீதம் 40 வாசிக்கும் பொழுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து, நீரோடைகளை வாஞ்சித்து, ஏதோ ஒரு கடமுறைக்காக கடனுக்காக பாடல் பாடுவது கிடையாது. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? மானானது நீரோடைகளை வாஞ்சிப்பது போல. அந்த பெண்மானுடைய சத்தங்கள், அது ஆண்மானுடைய சத்தம் தாகத்திற்காக அது என்ன பண்ணுமா? அது ஒரு விதமான சத்தத்தை எழுப்பும். அந்த சத்தத்தை எழுப்பும் பொழுது அந்த மானுடைய சத்தம் தாகத்திற்காக. அப்ப எந்த இடத்துல நீரோடைகள் காணப்படுகிறதோ அந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு நேராக செல்வதற்காக என்ன பண்ணுமா? அது அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு சத்தத்தை விட்டு அது போகுமா? அப்ப மானானது நீரோடைகளை வாஞ்சிப்பது போல நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கிற துதியை எழும்ப பண்ணணும். ஆண்டவரே, நான் வாஞ்சையோடு வந்திருக்கிறேன் ஐயா, தாகத்தோடு கூட வந்திருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது 44:3 நீங்க வாசிக்கும் பொழுது ஆமென், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை வாசிங்க. எடுத்தவர்கள், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர். தாகம் உள்ளவர்கள் மேல் தான் என்ன இருக்கும்? ஆண்டவர் ஆமென் தண்ணீரை ஊற்றுகிற தேவன். அப்போ உங்களுடைய நாவு எழும்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த இருதயம் என்ன பண்ணணும்? வாஞ்சையோடு கர்த்தரை தேடுகிற அந்த அனுபவங்களுக்குள்ளாய் வரணும். ஆண்டவரே, நான் வாஞ்சையோடு வந்திருக்கிறேன் ஐயா,
நான் தாகத்தோடு உம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்க, உம்முடைய சந்நிதிக்கு முன்பதாக வந்திருக்கிற ராஜா. ஆமென். என்னை தேடுங்கள், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய முகத்தை தேடி நான் வந்திருக்கிறேன். அந்த வாஞ்சை, அந்த தாகத்தை கண்டுதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உருக்கமாய் இறங்குவார், உருக்கமாய் பதில் கொடுப்பார். ஆமென். ஆகவே நீங்கள் எத்தனை இடங்களுக்கு போனாலும் சரி, எந்தெந்த கோவில்களுக்கு போனாலும் சரி, ஆமென், விடுதலை என்பது உங்களுடைய இருதயத்தில், ஆமென், வாஞ்சையோடு தாகத்தோடு நீங்க எந்த இடங்கள்ல தேடுகிறீர்களோ அந்த இடத்திலேயே நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகர் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க, ஐயா நாங்க அங்க போனா எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், இங்க போனா இல்லை. நீங்க வாஞ்சையோடு தாகத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தேடினாலே கர்த்தர் உங்களுக்கு, ஆமென், விடுதலை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். ஆகவே வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே சோர்ந்து போகாதபடிக்கு நீங்க சொல்லுகிற காரியம், அவருக்கு எது பிரியம்? அவருக்கு துதிப்பது பிரியம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது அவருக்கு பிரியம். அப்போ அந்த பிரியப்படுகிற அந்த அனுபவத்துக்கு நேராக ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க உட்காருங்க. ஆண்டவரே, நான் என் வீட்டுல உட்கார்ந்து நான் உண்மை நல்லா துதிக்கணும் ராஜா, நல்ல பாடல்களை பாடி உண்மை கம்பீரிக்கணும் ராஜா. ஒவ்வொரு நாளும் நல்ல நேரத்தை ஒதுக்கி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்க, ஆமென், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஆமென், விடுதலை நீங்க உணர முடியும். சரீரத்தில் இருக்கிற எல்லா கட்டுகள் உடைக்கப்படும், எல்லா விதமான கண்ணிகள் திரிக்கப்படும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா நாவுகளையும், ஆமென், நீங்க கட்ட முடியும். ஆயிரமான பிரச்சனைகளோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா தனிப்பட்ட முறையில தாகத்தோடு வாஞ்சையோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருக்கும் பொழுது, ஆமென், கர்த்தர் உங்களுக்கு அநேக விடுதலையை, ஆமென், உணரும்படியாக கர்த்தர் செய்வார். அப்ப என்ன மாதிரி, இன்னும் என்ன, எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம்? இப்ப என்ன மாதிரியா நான் ஜீவித்தால் கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்க வாசிக்கலாம். ஆமென், சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 15, 16, 17ஆம் சங்கீதத்தை வாசிங்க. அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணீர். ஆமென். பத்சேபாவிடத்தில் பாவம் செய்த பின்பதாக, ஆமென், உணர்த்தப்பட்ட தாவீது இந்த சங்கீதத்தை பாடினார். பாடும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை அதிகமாய் உச்சரிக்கும் பொழுது அவர் சொல்லும் பொழுது, என் ஆண்டவரே என் உதடுகளை என்ன பண்ணுங்க, திறந்தருளும். அப்பொழுது என் வாய் என்ன பண்ணும், உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானவைகள் அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் எதுதான்? நொறுங்குண்ட ஆவி. அப்போ ஆமென், ஆண்டவரை புதிய பாட்டினால் துதிக்கிறது ஆண்டவருக்கு பிரியம். தேவனுடைய நாமத்தை புகழ்வது, புகழ்ந்து ஆமென், புகழ்வது அவருக்கு மகிமையை செலுத்துவது அவருக்கு பிரியம். அடுத்ததாக நொறுங்குண்டு, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் எல்லாம் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். அது என்ன நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம்? உடைக்கப்படுகிற இடங்கள், உடைக்கப்படுகிற இடங்கள். ஆமென். அநேக நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்ணீர் மட்டும்தான் வரும், வார்த்தைகள் வெளியே வராது. ஆண்டவரே, நான் என்ன பண்ண போறேன் ஐயா, என்ன பண்ண போறேன்? ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் உதடுகள் என்ன பண்ணுங்க, திறந்தருளுங்க ஐயா. அப்பொழுது என் வாய்முடைய புகழை அறிவிக்கும். பலியை விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானவைகள் அல்ல. நொறுங்குண்ட ஆவி, நொறுங்குண்ட ஆவி. இப்ப பாவ உணர்வினால் குத்தப்பட்டு, ஐயா நான் பாவம் செய்திருக்கிறேன் ஐயா, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் விலகி போயிருக்கிறேன், நான் எல்லாவற்றிலும் நான் எப்படி இருக்கிறேன், கேடுபாடு நிறைந்தவனாய் இருக்கிறேன் ஐயா. அப்படி உடைந்து நொறுங்குகிற, தன்னை முழுவதுமாய் உடைத்து நொறுங்குகிற ஒரு ஆமென் அனுபவத்திற்குள்ளாக தாவீது தன்னை தாழ்த்துகிறார். ஐயா, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அக்கிரமத்தை நான் செஞ்சிருக்கிறேன் ஐயா, எவ்வளவு ஒரு மோசமான அக்கிரமத்தை செஞ்சிருக்கிறேன். நொறுங்குண்டு தன் பாவத்திற்காக உடைந்து 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 தன்னை நொறுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுகிற ஒரு அனுபவங்க. அதான் ஆவியில நொறுங்குண்டு நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, பாவம் என்ன பண்ணும், வாய்களை திறக்க விடாது. பாவம் என்ன பண்ணும், நாவுகளை திறக்க விடாது. பாவம் செய்கிறனுடைய மனுஷனுடைய நாவு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு திறப்பதே கிடையாது. இந்த நாளிலும் வந்திருக்கிற கர்த்தருடைய சனம், நாவு திறக்கப்படணும். அப்பொழுதுதான் நான் உன்னுடைய புகழை அறிவிக்க முடியும் ராஜா. அடுத்ததாக, நான் நொறுங்கி என்னை முழுவதுமாக இந்த உலகத்தினால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கரைப்பட்டு போய் வாழ்ந்திருக்கிறேன் ராஜா.
உலகத்தின் சிற்றின்பங்களுக்குள் நான் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜா, நான் சிறைப்பட்டு போய் இருக்கிறேன், இதிலிருந்து யார் என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி நான் கதறிக்கொண்டிருக்கிற ராஜா. எப்படியாக இந்த உலகம் என்கிற சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் ராஜா. பொல்லாத பாவ கிரியைகள் என்னை மேற்கொண்டிருக்கிறது, எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் உடைத்து தன்னை முழுவதுமாக நொறுக்க ஒப்பு கொடுக்கிறார்களோ, கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நொறுங்குண்டு இருதயத்தில் மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விடுப்பார். நான் செய்யத்தகாத பாவங்களை நான் செய்திருக்கிற ராஜா, உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக நான் பொல்லாப்பான காரியங்களை நான் செய்திருக்கிற ராஜா. ஆமென். என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி மேன்மையான இடத்தில் வைத்தீர், ஆனாலும் நான் துன்மார்க்கமான பாவத்தில் நான் விழுந்து போயிருக்கிறேன். என் கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது ராஜா. ஆமென். துன்மார்க்கத்தில் விழுந்து கொலைபாதகத்தை செய்து கொண்டிருக்க இந்த மனுஷனை மறுபடியுமாய் கர்த்தர் என்னை தேடி வந்தாரே. ஆமென். தாவீதை கர்த்தர் கைவிடல, தேடி வந்தார், எச்சரித்தார். அப்பொழுதுதான் சங்கீதக்காரன் உடைந்து பாடின பாடல் தான் ஆமென் சங்கீதம் 51. நொறுங்குண்ட ஆவி தன்னை முழுவதுமாய் உடைப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, அவருக்கு எது பிரியம்? நொறுங்குண்டு உங்க ஆத்மாவில நொறுங்கி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார. பொல்லாத பாவ பழக்கங்கள் உங்களை ஆமென் சிறைப்படுத்தி இருக்கலாம் ஐயா. பொல்லாத பாவ பழக்கத்தினால் என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்குது ஐயா. ஆகாத சம்பாஷணைகள் என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. தகாத வார்த்தைகள் ஆமென் வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. கெட்ட வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிற சிறையிருப்பில் இருந்து கொண்டிருக்கிறையா. நான் என்னென்ன காரியத்தை எல்லாம் நினைக்க கூடாது, அந்த காரியங்கள் எல்லாம் மறுபடி என்னை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும். எப்படி விடுதலை கிடைக்கும்? நொறுங்கி ஆமென் ஆவில நொறுங்கி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். எப்படியாகிலும் எனக்கு இந்த பாவ மன்னிப்பில் இருந்து எனக்கு விடுதலை வேணும் ராஜா. விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடாது. ஆமென். முழுவதுமாக எனக்கு நல்ல ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு விடுதலை காணப்படணும். ஆமென். விடுதலைக்காக நீங்க கதறும் பொழுது ஆமென் கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பலவிதமான பாவ பழக்க வழக்கத்திற்குள்ளாக அடிமைப்பட்டு கிடந்த எனக்கு விடுதலை கொடுத்த தேவன் ஏன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க கூடாது? எத்தனையோ துன்மார்க்க செய்கைகளில் இருந்து விடுதலை கொடுத்த தேவன், எனக்கு விடுதலை கொடுத்த தேவன். ஒரு நாளில் நானும் கதறி அழுதேன், ஆண்டவரே எப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியங்கள் என்னை மேற்கொள்ளக்கூடாது ஐயா. எந்த சூழ்நிலையிலும் என்னை மேற்கொள்ளக்கூடாது. என்னை முழுவதுமாக தடுத்து என்னை வேலியடைத்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கதறி அழுத பொழுது யோசேப்பின் தேவன் எனக்கு துணையாய் நின்றார். யாக்கோபின் வல்லவர் எனக்கு பலனாய் இருந்தார். எல்லா விதமான ஆபத்து நாச மோசங்களில் எல்லாம் ஆமென் எந்த விதமான சேதங்கள் இல்லாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்தார். என்னை பாதுகாத்தவர் ஏன் உங்களை பாதுகாக்க கூடாது? தாவீது நொறுங்கி பணிந்தான், நொறுங்கி அழுதான். ஆண்டவரே செய்யக்கூடாத பாவமான காரியத்தை நான் செஞ்சையா, ஆமென் எனக்கு மன்னிப்பு எனக்கு வேண்டும் கதறினான். கர்த்தர் அவனுடைய பாவத்தின் கிரியைகளை மன்னித்தார். எந்த ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது அவன் தான் பாக்கியவான். ஆகவே வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினால் உங்களுடைய பாவங்களை முழுவதுமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி கதறி மன்னிப்பு கேளுங்க. நொறுங்கி மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என்னென்ன பாவ கிரியைகள்லாம் என்கிட்ட இருக்குதோ, என்னென்ன துன்மார்க்கத்தின் செய்கைகள் என்கிட்ட காணப்படுகிறதோ, ஆமென் சிந்தையின் மூலமாக, நினைவின் மூலமாக, செயல்கள் மூலமாக என்னென்ன பாவ கிரியைகள் எல்லாம் காணப்படுகிறதோ எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு விடுதலை வேணும் என்று சொல்லி நீங்க கதறி அழும் பொழுது ஆமென் கர்த்தர் விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். பலிகள் செலுத்துவதல்ல, நீங்களே உங்களை தகன பலியாய் தகனிக்கும்படியாக ஒப்பு கொடுங்க. இந்த பாவ கிரியைகள் மறுபடி என்ன பண்ணக்கூடாது? மேற்கொள்ளவே கூடாது ஐயா, மேற்கொள்ளவே கூடாது. எனக்கு பூரணமான ஒரு விடுதலையை கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மனப்பூர்வமாய் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் மனப்பூர்வமாய் ஆமென் முழுவதுமான ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே தான் நீங்க வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும். இப்போ மனப்பூர்வமாய் ஆபேல் மனப்பூர்வமாய் அந்த காணிக்கையை ஒப்பு கொடுத்து, அப்ப ஆண்டவருக்கு எது பிரியம்? மனப்பூர்வமாய் உங்களை தகன பலியாக ஒப்பு கொடுப்பது அவருக்கு பிரியம். அப்ப என்னை முழுவதுமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி தன்னை முழுவதுமாக ஆமென் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறானோ கர்த்தர் அவனை ஆமென் எடுத்து பயன்படுத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே முழுவதுமாக ஒரு 100க்கு 100 அர்ப்பணிப்போடு கர்த்தருடைய சமூகத்துல உட்காரேன். ஏதோ நான் வர்றேன், ஜெபம் பண்றேன், ஏதோ ஒரு 2 பாட்டு பாடுறேன், 2 வசனத்தை வாசிக்கிறேன், அதல்ல. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து
அவர் என்கிட்ட என்ன சொல்ல வருகிறாரோ அதை ஆவலோடு கேட்டு அவரோடு கூட பேசுவதுதான் வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை. அந்த அனுபவத்தை தான் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏதோ நம்ம வரோம், ஜெபம் பண்றோம், வேதத்தை வாசிக்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், இல்ல, கர்த்தர் என்கிட்ட என்ன பேச விரும்புகிறார், முகமுகமாய் பேசுகிற தேவன் என்னோடு என்ன பேச விரும்புகிறார், என் மூலமாக எதை செய்ய வாஞ்சிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதுதான் ஆமென் அவருடைய சமூகத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தமான பாக்கியம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தால் நேரம் போவது தெரியாமல் நீங்க போய்கொண்டே இருக்கும். அந்த அனுபவத்தை தான் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் என்னோடு மட்டும் இல்ல, உங்களோடும் பேசுவதற்கு அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் அவரால் கேட்க முடிந்தது, ஆண்டவரே உமக்கு எது பிரியம் ஐயா, உமக்கு எது பிரியம், உமக்கு பிரியமானதை நான் செய்வதற்கு நான் ஆசைப்படுறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஆமென். அப்போ உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே என்ன, நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ ஒரு ஆராதனை நான் நொறுங்கி பணியணும் அப்படின்னு சொன்னா என் பாவம் மன்னிக்கப்படணும். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி தன் பாவத்திற்காக மனம் கசந்து அழுது, நான் பாவம் செய்தவன், அக்கிரமத்தில் வாழ்ந்தவன், துணிகரமான பாவங்களை செய்தவன் என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி தன்னை முழுவதுமாக உடைத்து ஆமென் உபவாசித்து கண்ணீரோடு மன்றாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுகிற அனுபவத்திற்குள்ளாய் வருகிறானோ, அதுதான் அந்த ஜீவ பலியாய் தகனிக்கிற ஒரு அனுபவம். ஆமென். முழுவதுமாக என் பாவம் மற என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆமென் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறவனை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா எடுத்து நடத்துவாருங்க. அவனை தான் பரிசுத்தப்படுத்துவார், அவனை தான் பரிசுத்தப்படுத்துவார். இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிற அநேகருடைய ரட்சிப்பு ஒரு போலியான ரட்சிப்பாய் காணப்படுகிறது. பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. பழைய மனுஷனுடைய பொய் புரட்டல் காணப்படுகிறது. பழைய மனுஷனுடைய இச்சையின் காரியங்கள் காணப்படுகிறது. புதிதாய் பிறந்திருக்கிற கிறிஸ்துவுக்குள் நான் புதிய மனுஷனாய் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லவனுடைய வாழ்க்கையில என்ன காணப்படும் அப்படின்னு சொன்னா, அவன் பரிசுத்தத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிற மனுஷியாய் காணப்படுவாங்க. ஆண்டவரோடு அதிக நேரம் பேசுவதற்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. பிரிந்து வாழக்கூடிய ஜீவியத்திற்கு தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தும்படியாக ஆசைப்படுவாங்க. உலகத்தோடு கூட களவாதபடி கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிற அந்த உன்னதமான மேன்மையான வாழ்க்கையை தெரிந்து கொள்வாங்க. அவங்க பிரித்தெடுக்கப்பட்ட அந்த அனுபவம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில நீங்க பார்க்க முடியும். அவருடைய பேச்சு, அவருடைய பார்வைகள், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆமென். அதுதான் ரோம சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்கிறார், நீ எப்படி இருக்கணும், உன்னுடைய ஆராதனை எப்படி இருக்கணும், நீ நொறுங்குண்டு நீ உன்னை முழுவதுமாய் தகன பலியாக தகனிக்காதபடிக்கு நீ என்ன பண்ண முடியாது, கர்த்தரை ஆராதிக்க முடியாது. இன்னைக்கு மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பாவ மன்னிப்பு நிச்சயம் என்பது முழு மனுஷனும் பழைய மனுஷனுடைய செய்கைகள் எல்லாம் அடக்கம் பண்ணுகிற அந்த அனுபவத்துக்குள் வரணும். எழும்பும் பொழுது புதிய மனுஷனுடைய சாயலை வெளிப்படுத்துகிற அனுபவத்திற்குள்ளாய் வரணும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமக்கு எதையா பிடிக்கும், உமக்கு விருப்பமானது, உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவருக்கு எது பிரியம்? பரிசுத்தமாய் வாழ்வது அவருக்கு பிரியம், பரிசுத்தமாய் வாழ்வது. ஆமென். ஆகவேதான் உங்களுடைய ஆராதனையில பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறானவோ, என்னை ஜீவ பலியாய் பவுல் எழுதுகிறான், இப்பொழுதே பானபலியாய் நான் வார்க்கப்பட்டு போறையா, நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். அப்ப என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாக என்னை ஒப்பு கொடுக்கணும். ஆகவே ஏதோ கடமைக்காக கடனுக்காக இல்லாதபடி உங்களை முழுவதுமாய் ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்துங்க, கதறி அழுங்க. என் வீடு ஜப வீடாய் மாறணும், என் வீடு துதியின் இல்லமாய் மாறணும். ஐயா, நான் போகிற இடங்களிலெல்லாம் அநேகர் விடுதலை பெறணும் ராஜா. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது.
அநேகர் பயன்பெறணும், அநேகர் விடுதலை பெறணும், அநேகர் கட்டுண்டவர்கள் விடுதலை அடையணும், குழந்தைகளுடைய கண்கள் திறக்கப்படணும். நான் போகிற கால் வைக்கிற இடங்கள் எல்லாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாறணும் ராஜா. சாபங்கள் முறிக்கப்படணும், கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதத்தில் இருக்கணும். எப்பேற்பட்ட பில்லி சூனியமா இருந்தாலும் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும் ராஜா. அப்ப என்னை நான் பானபலியாய் ஜீவபலியாய் தகனிக்கும் பொழுது நான் எனக்கு மாத்திரமல்ல, என்னை சார்ந்தவர்களுக்கும் நான் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுவேன். அதுதான் தாவீதுடைய அனுபவம். தாவீது தனக்கு மட்டும் இல்ல, ஆமேன், முழு பட்டணத்திற்கும் ஆசீர்வாதமா இருந்தார். சாமி எல்லா இஸ்ரவேல், ஆமேன், அந்த கோத்திரத்தின் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமான ராஜா அப்படின்னு சொன்னார் தாவீது. தாவீதுடைய நாட்களில் அநேக யுத்தங்கள் நடந்தது. ஆனாலும் கூட எல்லா இடங்களிலும் கர்த்தர் தாவீதை கனப்படுத்தி கொண்டே இருந்தார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி முழுமையாய் தன்னை கிறிஸ்துவுக்கென்று ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை கொண்டுதான் வல்லமையான காரியங்களை செய்வார். உங்கள் குடும்பங்களிலும் சரி, ஆமேன், நீங்கள் இருக்கிற எல்லா இடங்களிலும், வேலை செய்கிற இடங்களில், சபைகளில், எல்லா இடங்களிலும், ஆமேன், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். நீங்க உங்களை தகன பலியாய் தகனிப்பது மிக மிக அவசியம். தகன பலி இல்லாதபடி, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இல்லாதபடிக்கு நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிப்பது என்பது கூடாத ஒரு காரியம். ஆகவே இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, என் செய்கைகள், பார்வைகள், வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் நினைவுகள் எந்த விதத்திலும் கரையில்லாத ஒரு வாழ்க்கை, கரையில்லாத ஒரு வாழ்க்கை. நீதிமொழிகள்ல 30ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம், மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். நான் பரிபூரணம் அடைகிறதினால் நான் என்ன பண்ணக்கூடாது? மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை, ஆமா, அதான் இன்னைக்கு காலையில கேட்ட வார்த்தை. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போகும். இப்ப இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசை ஒரு பெரிய கோடீஸ்வரனா மாறணும், அப்படி ஒரு ஆசை, ஒரு எப்படி ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் அநேகர் ஆசை. அதல்ல. அதனாலதான் இங்க ஆகூருக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை, ஆமேன், ஆகூர் எழுதின ஒரு காரியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆமேன், நான் பரிபூரணம் அடைகிறபடியினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று நான் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ஆமேன், தரித்திரப்படுகிறபடியினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை நான் என்ன பண்ணக்கூடாது? வீணிலே வழங்கக்கூடாது. அதனால என்ன பண்ணுங்க, அந்தந்த நாளுக்கு என் படியை எனக்கு அளந்து போடுங்க. அந்தந்த நாளுக்குரிய படி எனக்கு இருந்தா எனக்கு போதும். இதுதாங்க ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை, ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு விருப்பமான காரியத்தை நீங்க செய்யும் பொழுது நீங்க பணம் பொருள் மீது உங்களுடைய எண்ணங்கள், நாட்டங்கள் போகாது. ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நேராக போதும். அன்னன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்னென்ன காரியத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ அதை பரிபூரணமான சந்தோஷத்தோடு கூட ஏற்று நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்கு முன்பதாக உண்மையான ஒரு ஆராதனை செய்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுவார். ஆகவே நான் மறுபடியும் இந்த கடைசி வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ரோமர் 12:2 வசனம், அந்த கடைசி அந்த 2வது வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். அப்போ ஒத்த வேஷம் தெரியாதபடி, அப்போ ஆமென், ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லலாம், ஆண்டவரே, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி என்ன பண்ணணும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. அப்ப அந்த மறுரூபம் என்கிற அனுபவத்துக்கு நேராக என்னை கொண்டு வாங்க ராஜா. இப்ப தாவீது, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். உமக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானது பரிசுத்தமாய் ஜீவிப்பது. நீங்க நொறுங்கி கண்ணீர் விட்டு, ஆமென், உங்கள் ஆவியில நொறுங்குண்டு பணிகிற ஆவினிடத்தில் வாசம் பண்ணுகிறவர், பாவ மன்னிப்புக்காக மனம் கசந்து அழுது ஒரு முழுமையான விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதில் பிரியமாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம் அப்படியே முழங்கால் படியிட்டு